ஹர ஹர நம பார்வதி பதே. ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளும் திருமக சன்னிதானங்களினுடைய குருவருளும் துணை நிற்க நம்ம இன்னைக்கு திருமந்திர சிந்தனையை தொடர்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்த்து பாடுறீங்களா? ஆமாமா. கடவுள் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி. ஊழியர் கோன் பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலை திருவாதூரர் திருத்தால் போற்றி. விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை உன்பில் வைத்து அடி போற்றுகின்றேனே. எம்பிரான் திருமூல தேவநாயனார் துதி. குடிமன்ன சாத்தனூர் பூக்குளம் மேய்ப்போன் குரங்கை புக்கு முடிமன்ன ஊனப்பிரையாளன் தன்னை முழு தமிழின்படி மண்ணு வேதத்தின் சொற்கையே பரவிட்டு என் முத்தே அடிமை வைத்த பிரான் மூலன் ஆகின்ற அங்கணனே. திருச்சிற்றம்பலமா. திருச்சிற்றம்பலம். நல்லா சொன்னீங்க, சந்தோஷம். திருச்சிற்றம்பலம். நன்றிமா. இப்ப தொடர்ந்து நம்ம திருமந்திரத்துல 191வது பாடல்ல இருந்து சிந்திக்க இருக்கிறோம். உயிர் நிலையாமை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிலையாமையா வரிசையா சொன்னதுல முதல்ல நமக்கு திருமூலர் உபதேச பகுதியை சொல்லி அடுத்து ஆரம்பிக்கின்ற பொழுதே முதல்ல அவர் யாக்கை நிலையாமையை தான் சொல்ற. நம்முடைய உடம்பு அது நம்ம எல்லாருக்குமே தெரியுது, யாக்கை நிலைத்தது அல்ல அப்படிங்கிறது. அடுத்தது செல்வம் நிலையாமை. யாக்கை நிலையாமையோ செல்வம் நிலையாமையோ நிலையாமை உடையதுன்னு தெரிஞ்சாலும் கூட நம்மளால அதை ஏத்துக்க முடியல. அதுதான் அதுல நம்ம அவ்வளவு அழுத்தி இருக்கிற தன்மையினால அடுத்த கணம் இது இருக்குமா இல்லையான்னு தெரியாது அப்படிங்கிறது கூட நமக்கு தோணல. அவ்வளவு தோணாத அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துல இந்த ரெண்டும் அவ்வளவு உயிரோடு இணக்கமாக இருந்து அது நிலையாததுங்கிறத புரிஞ்சுக்க விடாம பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது இளமை. அதுவும் அதேதான். நமக்கு இந்த இளமைங்கிறது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியாதுன்னு நல்லாவே நமக்கு உணர முடியுது. ஆனாலும் கூட அதை முழுமையுமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாததுனாலதான் நம்மளால முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அதனால ஒரு அகந்தையும் இதெல்லாம் நமக்கு கூடிட்டு இருக்கு. அடுத்ததாக அவர் உயிர் நிலையாமை அப்படிங்கறத பத்தி சொல்ற. உயிர் நிலைத்ததுதான். ஆனாலும் எந்த வகையில அது உயிர் நிலையாமைன்னு சொல்றனா, உயிரினுடைய உணர்வு, அதனுடைய அறியும் தன்மை இதெல்லாம் நிலைத்தது அல்ல. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த வருடத்துக்குள்ள இதெல்லாம் நம்ம பண்ணிடணும், இப்படி எல்லாம் நிறைய நம்மளோட திட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னால் அது கேள்விக்குறிதான். ஆக நம்மளுடைய அறிதல் அப்படிங்கிறதும் எம்பெருமானுடைய
சங்கல்பத்தின் வண்ணம் தான் அமையிறது. அதுவும் வினைப்படிதான். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எல்லா நேரமும் நமக்கு உணர்வு ஒரே மாதிரியாக இல்லை. ஒரே நாள்ல கூட எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இல்லை. அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமானது. அது கொஞ்சம் தான், நம்ம கொஞ்ச நேரம் தான் நம்மளால அறிய முடிகிறது. இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் தெரியுமே தவிர மேலோட்டமாக பார்த்தோமானால் அதெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த இதுல இந்த உயிர் நிலையாமையை பத்தி நம்ம சிந்தித்துட்டு இருக்கிறதுல அதுல 6வது பாடல் மாறு திருத்தி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். அதை வாசிக்கலாம், அதுக்கப்புறம் சிந்திக்கலாம். சிற்றம்பலம். திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. மாறு திருத்தி வரம்பிட்ட பட்டிகை பேரும் அதனை பெரிதுணர்ந்தாரிலை கூறும் கருமயிர் வெண்மயிராவதும் ஈரும் பிறப்பும் ஓர் ஆண்டெனும் நீரே. பாவும் உண்டையுமாக பொழிப்புரை. பாவும் உண்டையுமாக மாறி கூடும் இழைகளை நன்கு செப்பம் செய்து ஆக்கி விலை வரம்பு செய்கின்ற பட்டாடைகள் என்றும் அவ்வாறே இருப்பதில்லை என்றாயினும் நைந்து கிழிவதை அனைவரும் காண்கின்றனர். அதுவன்றியும் குறிக்கப்படுகின்ற ஒரு நாளை ஓர் ஆண்டின் முடிவாகவும் மற்றொரு நாளை அடுத்த ஆண்டின் தொடக்கமாகவும் கொண்டு ஒவ்வொருவர்க்கும் கழிகின்ற ஆண்டு கணக்கே அவருக்கு விரைவில் நரை வரும் என்பதை அறிவிக்கும். அவையெல்லாம் இருந்தும் மக்கள் தம் அறிவும் ஆற்றலும் இன்றுள்ளவாறே என்றும் இருக்கும் என்று மகிழ்ந்து இருக்கின்றனர். இன்னதோர் அறியாமை இருந்தவாறு இறங்கத்தக்கது. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. நல்ல பொழிப்புரையும் நல்லா வாசிச்சீங்க. அதிலேயே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். மாறு திருத்தி வரம்பிட்ட பட்டிகை. பட்டிகை அப்படின்னு சொன்னா அது வந்து நல்ல பட்டாடை, நல்ல செப்பமாக நெய்யப்பட்ட நெசவு அப்படிங்கிற வகையில நெய்யப்பட்ட ஒரு ஆடை. அவ்வளவு திறமையான நெசவாளர்கள் அதனை நெய்திருக்கிறார்கள். அந்த ஓரலை 2 அலை எல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் அந்த பட்டு நெய்றவங்களுக்கு தெரியும். ஓரலை பட்டு, ஈரலை பட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஈரலை அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு இலை இந்த பக்கம் வர, ஒரு இலை குறுக்கா இன்னொரு பக்கம் இருக்கும். அந்த 2மே பட்டு போட்டு அவங்க அது வந்து நெய்யறது. அந்த மாதிரி நெய்யற பட்டு வந்து கசங்காது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ரொம்ப கசங்காது அப்படின்னு. அதே போல அவ்வாறு நெய்யப்பட்ட பட்டு வந்து உழைக்கும், நீண்ட காலம் இருக்கும், நல்ல கனமோட இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் சொல்லுவாங்க ஈரலை பட்டுன்னு. அதத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த ஈரலை பட்டுன்னு அவர் சொன்னது என்னது அப்படின்னா, மாறு திருத்தி அவ்வாறு வரம்பிட்டது அப்படிங்கறதுதான். மாறு திருத்தி வரம்பிட்டது அப்படின்னு சொன்னா குறுக்கு போட்டு அப்படி நீட்டமும் குறுக்குமாக அமைக்கப்பட்ட நெசவு. அதுதான் மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை. அப்படிப்பட்ட பட்டிகை ஆனாலும் நம்ம தான் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட பட்டிகை ஆனாலும் பீரும். ஒரு நாளைக்கு அது கிழிந்துதான் போகும். எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? 100 வருஷம் இருக்குமா? ஒருவேளை 100 வருடம் கூட வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் இருக்குமா? வாய்ப்பு இல்லை. ஆக என்னைக்காவது ஒரு நாள் அது கிழிந்துதான் போகும். அதனை பெரிது உணர்ந்தார் இல்லை. யாராவது அதை அப்படி உணர்ந்திருக்காங்களா? பத்திரப்படுத்தி உள்ளதுக்கு வைக்கிறோம் இல்லையா? அதை பேணி பாதுகாக்கிறோம். அது பேணி பாதுகாத்தாலும் அது கிழிஞ்சு போகும் தான். இப்படிப்பட்டதுதான் நம்மளுடைய அறிவு நிலையும் நம்மளுடைய உடம்பு முதலானவை அவற்றினுடைய நிலைத்த தன்மையும் எல்லாம் போகதான் செய்யும். ஆக எவ்வளவு திறம்பட அறிகின்ற தன்மை இருந்தாலும் நமக்கு வந்து அதுவும் ஒரு நாளைக்கு போகதான் செய்யும். அந்த அறிதல் அப்படிங்கிறது ஏற்று போகும். இதை யாருமே உணரல அப்படிங்கிறத சொல்ற. அதோட இன்னொரு கருத்தையும் இதே பாடலிலே சேர்த்து சொல்லுகிறார். அது ஒன்றியும் அப்படின்னு குறிச்சு சொன்னது அதுதான்.
ஒரு ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டும் எல்லாருமே பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. அவ்வாறு பிறந்த நாள் கொண்டாடுவது அப்படிங்கிறது அடுத்த ஆண்டு தொடங்கி விட்டது அப்படிங்கிறது தான். பிறந்த ஆண்டு, அந்த பிறந்த நாள், அதுல இருந்து அடுத்த ஆண்டு, அடுத்த அதே நாள்ல அடுத்த ஆண்டு பிறந்தது, ஒரு ஆண்டு முடிஞ்சு விட்டது. அப்ப அது முடிந்ததையும் அடுத்து தொடங்குவதையும் அங்கே கணக்கிட்டு நம்ம அந்த நாளை நினைவு கொள்கின்றோம். அது உண்மையில என்னது அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு ஆண்டு கழிகிறது அப்படிங்கிறது தான். அதனாலதான் ஆங்கிலத்துல அதை ஓல்டு அப்படின்னு வச்சாங்க இல்லையா. 5 years old, 3 years old அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அது என்னன்னா, அது அந்த 3 வருஷம் பழசா போச்சு அப்படிங்கிறது தான். அது கழிந்து விட்டது அப்படிங்கிறது. அதான் இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகின்ற ஊரும் கருமயிர் வெண்மயிர் ஆவது. இப்படியே வருடம் போக போக அது நம்ம முடியெல்லாம் அப்படியே நேரம் வந்துருச்சு இல்லையா. அந்த கருமயிர் எல்லாம் வெண்மயிர் ஆகின்றது. இதுதான் நமக்கு புதிதாக ஒரு ஆண்டு தொடங்குவதும் ஒரு ஆண்டு முடிவதுமான ஈரும் பிறப்பும் ஒரு ஆண்டு என்ற தன்மை. இதையும் பெரிது உணர்ந்தார் இல்லை. இப்படியே ஒவ்வொரு வருடமும் கழிந்து கொண்டு இருக்கிறதே, இதுல என்ன நம்ம சாதித்தோம், இதுல என்ன நம்ம உயிரினுடைய பக்குவத்திற்கு என்ன செய்தோம், இந்த ஒரு பிறவி இத்தனை ஆண்டு கிடைச்சதுல பக்குவப்பட்டுச்சா அப்படிங்கறதெல்லாம் யாரும் உணர்ந்தார் இல்லை. ஆக இது ஒரு வகை அறியாமை. இதத்தான் இந்த இடத்துல சொல்றார். இதை எதுக்கு அப்படி சொல்ல வர்றாருன்னா, இளமையில இருக்கிற அந்த உணர்வு அப்படிங்கிறது முதுமை ஆக ஆக அத்தனை உணர்வு இருக்குமான்னு தெரியாது. சின்ன பிள்ளையில எல்லாம் புரிஞ்சிரும், பதிஞ்சிரும். ஆனா வயது ஆக ஆக அவ்வாறு உணர்வு அப்படிங்கிறது சரியா அவ்வளவு சிறப்பாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆக அதைத்தான் இந்த இடத்துல உணர்த்துகின்றார். அந்த அறிதலினுடைய தன்மை அப்படிங்கிறதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பது இந்த பாடலின் வழி நமக்கு உணர்த்தப்படுகிறது. அடுத்த பாடல் போலாமா? சிற்றம்பலம். திருமூலநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. 192. துடுப்பிடை ஐம்பானைக்கும் ஒன்றே அரிசி, அடுப்பிடு மூன்றிற்கும் அஞ்செறி கொள்ளி, அடுத்தெரியாமல் கொடுமின் அரிசி விடுத்தன நாள்களும் மேற்சென்றனவே. திருச்சிற்றம்பலம். தெளிவுரை. ஓர் அகப்பையே இடப்பட்ட 5 பானைகள் அடுக்காய் உள்ளன. அவை அனைத்திலும் இட்டு அடப்படுகின்ற அரிசி ஒன்றே உள்ளது. அப்பானைகளை ஏற்றி வைக்கின்ற அடுப்புகள் 3 உள. அம்மூன்று அடுப்பிலும் மாட்டி எரிக்கின்ற விறகுகள் 5 உள்ளன. அதனால் அவ்வரிசி நன்முறையில் அடப்படுமோ படாது. அதனால் அவைகளில் வைத்து அவ்வரிசியை அட நினையாமல் நல்ல அட்டில் தொழிலாளனிடம் கொடுத்தால் நன்கு அட்டு உண்ணலாம். முன் சொன்ன வகையில் அரிசியை அடலாம் என்று நினைத்து கழித்த நாள்களும் பலவாய் முன்னே போய்விட்டன. இனியேனும் அவனிடம் அவ்வரிசியை விரைய கொடுங்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய. கடைசி பாருங்க, இந்த சாமிதான் நமக்கு சமையல் வேலையும் பண்றாரு. அவர்கிட்ட விட்டுறணுங்கிறத எவ்வளவு அழகா அந்த பாடல் வெடி சொல்றாரு பாருங்க. துடுப்பு இடு ஐம்பானைக்கும் ஒன்றே அரிசி, அடுத்த இடு மூன்றுக்கும் 5 எரி கொள்ளி. இத தெரியாமல் நாம் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு எதையும் செய்ய முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கறதான் இந்த இடத்துல சொல்லுகின்றார். உரையாசிரியர் சொல்லி இருப்போது ரொம்ப அருமையாக காட்டியிருக்காங்க. அதுல எடுத்த உடனே என்னது, துடுப்பு இடு ஐம்பானைக்கும் ஒன்றே அரிசி. இந்த துடுப்பு ஐம்பானைக்குள்ள துடுப்பு போடுறாங்க. அந்த துடுப்பு ஒண்ணுதான், ஒரு துடுப்பு தான். அதுக்குள்ள போட போகின்ற
அரிசியும், அதாவது அரிசியினுடைய தன்மையும் ஒரே தன்மையான அரிசி தான். ஆனா பானையும் 5 இருக்குது, அடுப்பு வேற 3 இருக்குது. இந்த 3 அடுப்புல 5 பானையை வச்சு ஒரு துடுப்பு வச்சு ஒரு விதமான அரிசியை ஒரே இதுல போட்டு எப்படிதான் சமைக்க முடியும்? நாம முடியாதுதான். இதுக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான், அதாவது சிறப்பாக சமைக்கக்கூடிய ஒருத்தன். அவனிடத்து இதனை விட்டு விடுங்கள், அவனே இதை செய்யட்டும் என்று இந்த பாடலின் வழி நமக்கு சொல்ற. அது தெரியாமல் கொடுமின் அரிசி. அடுத்தல் அப்படின்னு சொன்னா, அப்படின்னு சொன்னா அடுப்பு தொழில்னு அர்த்தம். அதாவது அடுதல்ங்கிறது ஒரு தொழில். என்ன தொழில்? அடுதல்ங்கிறது சமையல் தொழில். அடுமனை அப்படிங்கிறது அங்க அடுப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதேதான். ஆக அடுதல் அப்படிங்கிறது சமைத்தல், சுட வைத்தல், அடுப்பு வைத்து செய்கின்ற செயல். அவ்வாறு அந்த அடுப்பிலே செய்யக்கூடிய தன்மை நமக்கு தெரியாததுனால அந்த அரிசியை கொடுங்கள் அப்படிங்கிறார். யாரிடத்து கொடுக்கணுமா? எம்பெருமானிடத்து கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால், இவ்வளவு நாள் வரைக்கும் தான் வீணாக்கிட்டீங்க, இனிமேலாவது அவை சிறப்பாக இருக்கட்டும் என்று இந்த இடத்துல சொல்ல வருகிறார். இதுல என்னது அப்படின்னா, அந்த துடுப்பு அப்படிங்கிறது உயிர். அந்த துடுப்பு இடப்பட்ட பானை அப்படிங்கிறது நம்மளோட உடம்பு. 5 உடம்பு இருக்கு நம்ம கிட்ட. 5 உடம்பு உண்டு நமக்கு. வெளியில இங்க தெரியறது இந்த ஒரு உடம்பு தான் தெரியும், தூள உடம்பு. ஆனாலும் உள்ளுக்குள்ளன்னு 5 உடம்பு நம்ம கிட்ட உண்டு. அத பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அடுத்தது ஆனந்தமய கோஷம். இந்த மாதிரி 5 கோஷம். இத நமக்கு தமிழ்ல உடம்புன்னு வைத்து காட்டுகிற போது ரொம்ப அருமையான வார்த்தையாக வைத்து காட்டியிருப்பார்கள். தூல உடம்பு, சுக்கும உடம்பு, மனோமய கோஷம் அப்படிங்கிறது சித்த உடம்பு. அதுக்கு அடுத்தது அந்த வித்யா தத்துவங்களாக அமைந்திருக்கின்ற அந்த உடம்புக்கு கஞ்சுக உடம்புன்னு பேர். அதுக்கப்புறம் காரண உடம்பு. இப்படியாக நமக்கு 5 உடம்பு அப்படிங்கிறது உண்டு. அதத்தான் 5 பானை அப்படிங்கிற மாதிரி இங்கே காட்டி இருக்கிறார். அது மட்டுமா, காலம் உண்டு. எல்லாமே காலத்துக்கு கட்டுப்பட்டுதான் நடக்கும். அந்த காலம்ங்கிறதான் அடுப்பாக வச்சு சொல்ற. ஆக காலம்ங்கிற அடுப்புல இந்த 5 பானை இல்லையா, அதாவது 5 உடம்பு அப்படிங்கிற பானையை வைத்து அதுக்குள்ள உயிரை போட்டு அந்த உயிருக்கு உணர்வையும் கொடுத்து, அந்த உணர்வு அப்படிங்கறத அரிசி. இப்ப அந்த உணர்வினால் இந்த உயிரானது நல்ல மேம்பட வேண்டும். அது இந்த உயிர் தான் உணர்வை மேம்படுத்தும். அதுவும் இல்ல, இந்த துடுப்பு அரிசியோடு இணைந்து இங்கே ஒரு பக்குவமான ஒரு பொருளை கொண்டு வந்து தரும். அதுதான் சமைத்தல், அடுதல். அத நமக்கு ஒழுங்கா செய்ய தெரியாது. அவ்வாறு செய்ய தெரியாததுனால நாள் எல்லாத்தையும் வீணாக்கணும். இப்ப செய்ய தெரியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த வேலையை அவங்கிட்ட விடுங்க என்பதாக இந்த பாடல்ல கொடுமின் அடுத்தெரியாமல் கொடுமின் அரிசி என்பதாக திருமூலர் நம்ம கிட்ட இதை சொல்ற. விடுத்தன நாள்களும் மேல் சென்றனரை, மேலும் மேலும் இவ்வாறு சென்று விடாத வண்ணம் கொடுங்கள் என்பதாக இந்த பாடல்ல நமக்கு சொல்லி, ஆக உயிர் உணர்வானது எப்போதும் ஒரே மாதிரி இருக்க போறதில்ல. அதை நாம சரி செய்யவும் முடியாது என்பதனால் அதனை எம்பெருமானிடத்து அந்த உணர்வுக்கு என்ன மாதிரியாக அங்க அமைக்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள், அதை அவன்கிட்ட விடுங்கள், கொடுத்து விடுங்கள் என்பதாக நம்ம காட்டுறார்.
திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். வணக்கம்மா. வணக்கம். பாடல் எண் திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 193. இன்புறு வண்டிங்கின மலர் மேற்போய் உண்பது வாசமது போல் உயிர்நிலை இன்புற நாடி இழைக்கிழு மூன்றொழி கண்புறம் நின்ற கருத்துள் நில்லானே. பொழிப்புரை. தேனை விரும்புகின்ற வண்டு அதனை உண்பது மலரிடத்தே சென்று அதன் கண் வீழ்ந்தேயாம். உயிரினுடைய நிலைமையும் அத்தன்மையதே. அதாவது இன்பத்தை விரும்புகின்ற உயிர் அதனை பெறுவது சிவனை அடைந்து அவனிடத்து அடங்கி நிற்கும் பொழுதேயாம். வண்டு தேனை உண்ண விரும்பி பிற இடங்களில் ஓடி இழைப்பினும் அது கிடையாதது போல உயிரும் இன்பம் பெற விரும்பி புறக்கண் வழி ஓடி இழைப்பினும் அங்கனம் ஓடுகின்ற உயிரில் அன்பின் ஊன்ற உள்ளலும் சோதியாகிய சிவன் விளங்க மாட்டான். எனவே இன்பம் கிட்டாது என்பதாம். திருச்சிற்றம்பலம். இது கொஞ்சம் அப்படியே எதிர் விதமாக நமக்கு எதிர்முகமாக காட்டியிருக்கிற நேரா காட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த அன்பின் ஊன்று எழுகின்ற அந்த ஜோதியை இவ்வாறு அதற்குள் அழுந்து நின்று உணர்வு முழுவதும் இறைக்குள் இருக்கின்ற தன்மையினால் தான் உணர முடியும். அவ்வாறு இல்லை என்றால் உணர முடியாது. அவ்வாறு இல்லை என்றால் விளங்க மாட்டான், அது புரியாது அப்படிங்கிற மாதிரி கருத்தை கொடுத்திருக்கிற. அதுக்கு ஒரு ஓமை காட்டி இருப்பது வண்டு. வண்டு இப்ப போய் அந்த மலர்ல இருக்கிற மதுவை உண்ணுகிறது அப்படின்னு சொன்னா அத முழுவதுமாக அந்த மதுவுக்குள் துளைத்து விடுகிறது. அப்படி அந்த வாச மது போல் உண்பது அது அந்த அதற்குள்ளேயே திளைத்து அதிலேயே அதை உண்டு அங்கே மயங்கி விழுந்துரும், அங்கே மயங்கி கிடக்கும். இது பல இலக்கியங்கள்ல நாம பார்க்கின்ற ஒன்று. அது போல இந்த உயிரும் முழுமையுமாக இறைக்குள் அழுந்தி அதுக்குள்ளேயே கிடந்தாதான் அந்த இன்பத்தையே அதை அனுபவிக்க முடியும் என்ற அந்த கருத்தை தான் இந்த இடத்துல சொல்ற. ஆக அத்தகைய இன்பத்தை அனுபவிக்கணும்னா புறத்தே இருக்கின்ற மற்றவற்றிலே போய்லாம் நம்ம அதை அனுபவிக்க முடியாது. எப்படி அந்த வண்டானது தேனுக்குள்ளேயே போய் விழுந்து அதை அனுபவிக்கிறதோ அது போல இந்த இறைக்குள் நாம் இதனை நாடி அந்த இன்பத்தை அனுபவிக்கணும் உள்முகமாக அப்படிங்கறத. புறத்தை தேடினால் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறத சொல்ற. எப்படி அப்பர் சொன்னாரோ, தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடும் ஆனா தேவனை என்னுள்ளே கண்டு கொண்டேன் அப்படின்னு தேடி கண்டு கொண்டேன்னு சொன்ன மாதிரி இது உள்முகமாக அறிய வேண்டிய கண் புறம் நின்ற கருத்துள் நெல்லானே. புறத்திலே செல்லுகின்ற கருத்திலே அவன் நிற்க மாட்டான். அங்க அகத்திலே நிற்கின்ற கண்ணிலே தான் அவன் அந்த கருத்திலே தான் நிற்பான் அப்படிங்கறத சொல்ல வர. அதுக்கு உயிர் நிலைத்த தன்மையாகிய இன்பத்தை நாடி அது எங்கெங்கயோ தேடி அலைந்து இழைத்தாலும் அதற்கு அந்த ஊன்று ஒளி கிடைக்காது. அந்த ஊன்று ஒளி அங்கே உள்ளத்திலே நிற்காது. ஆனா அதை உள்பக்கம் பார்க்க ஆரம்பித்து விட்டால், உணர்வை நாம உள்ளே அழுத்தி விட்டால் இந்த ஊன்று ஒளி அங்கே கிடைக்கும் அப்படிங்கறதான் ஞானசம்பந்தருடைய புராணத்துல இருந்து ஒரு எடுத்துக்காட்டோடு அன்பின் ஊன்ற உள்ளெழும் ஜோதி அப்படின்னு படம். ஜோதி ஒளி எல்லாம் ஊன்று ஒளி அதத்தான் இந்த இடத்துல காட்டியிருக்கிறார். இது வெளியில நீ எவ்வளவு தெரிஞ்சாலும் இந்த உள் ஒளியை நாட முடியாது, உன்னை அறிய முடியாது அப்படிங்கறத காமிக்கிறார். இன்புற நாடின் இழைக்கினும் எங்கெங்கயோ தெரிந்து இழைக்கினும் ஊன்று ஒளி அங்கே கண் புறக்கண்ணிலே நின்ற கருத்துள் நில்லானே அப்படிங்கறத சொல்ற. இப்போ இதுக்கு இத சொல்லிக்கிற போது நமக்கு திருவாசகத்துல நம்ம மணிவாசகர் சொன்ன ஒரு அருமையான கருத்து தான் ஞாபகத்துக்கு வருது. என்னதுன்னா, திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. அந்த வண்டு கிட்ட கோத்தும்பி கிட்ட மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற மாதிரியான ஒரு பாடல்.
அந்த இத்தோடு இருக்கிற அந்த பூவுல போய் தேனை குடிக்க போறியா நீ? இது உனக்கு நிறையுமா? இதுல உனக்கு பெரிய இன்பம் கிடைத்து விடுமா? இது நிலைத்திருக்குமா அந்த இன்பம்? இதை விட்டுட்டு எம்பெருமானுடைய திருவடியிலே நீ சென்று ஊதுவாயானால் உனக்கு அது ஆனந்த பேரானந்தத்தை தருமே என்பதை அந்த பாடல்ல சொல்ற. அது போலதான் இது புறத்தே தேடி நிற்காமல் அகத்தே எம்பெருமானை அங்கே நாடி நிற்கின்ற போது அந்த கருத்திலே அவன் நிற்பான். அவ்வாறு அல்லாமல் புறத்தே கண்டு நின்றால் அந்த கருத்திலே அவன் நிற்க மாட்டான், நிலைத்து நிற்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்ற. அத ஒன்று ஒளி அப்படின்னு. ஆமா, அத வண்டோடு வைத்து சொல்லி இருப்பதுங்கிறது நமக்கு மணிவாசகர் சொன்ன கருத்தோடு பொருந்தி வருகின்றது. இன்பு வண்டு இங்கு என மலர் மேல் போய் உண்பது வாசம் அது போல மது போல் உயர்நிலை இன்புற நாடின் இழைக்கினும் ஒன்று ஒளி அங்கே கருத்துள் நில்லானே. அந்த இவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு இழைத்தாலும் அவன் அதிலே வந்து நிற்க மாட்டான் என்ற அந்த ஒரு கருத்தை இதுல வலியுறுத்தி சொல்லிட்டார். ஆக உள்முகமாக சிந்தியுங்கள் என்பதுதான் இங்க முக்கியமான கருத்து. அப்பதான் உணர்வானது நிலைத்து நிற்கும் என்ற உணர்வினுடைய நிலையாமையையும் அது நிலைப்பதற்குரிய உபாயத்தையும் இந்த பாடல்ல நமக்கு சொல்லு. அடுத்த பாடல். ஆம்பிரி நாடின் அரண் செய்மின் அந்நிலம் ஓம்பிரி நாடின் புனிதனை போற்றுமின் ஆம்பிரி வேண்டும் தென்சொலின் மானிடர் ஆம்பிரி பெற்ற அருமை வல்லார்க்கே. ஒளிப்புரை. மக்களாய் பிறக்கின்ற ஊழை பெற்ற அருமை அறிய வல்லார்க்கு மேலும் ஈடுபடுகின்ற நெறி இன்றியமையாதது. அது என்ன என்பதை சொல்லுமிடத்து இவ்வுலகில் மீளவும் பிறந்து உயர்ந்து நிற்கின்ற நெறியை விரும்புவீராயின் பசு புண்ணியத்தை செய்யுங்கள். அவ்வாறின்றி சிவலோகத்தில் சென்று சிவானந்தத்தை அடைகின்ற நெறியை விரும்புவீராயின் சிவபெருமானை வழிபடுதலாகிய சிவ புண்ணியத்தை செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம். நல்லா இருக்கு. ஆம்பிதி நாடின் என்றதான் ஆரம்பிக்கிறார். என்ன ஆகும் விதி? ஆம்னா ஆகும். என்ன ஆகும் விதி நாடனம் அப்படின்னா அந்த கருத்தை 3வது அடியில தான் போட்டிருக்கா. மானிடர் ஆகும் விதி நாடின் அறம் செய்மின் அந்நிலம் போவிதி நாடின் புனிதனை போற்றுமின். ஆமிதி வேண்டும் அது என் சொல்லின் தென் சொல்லின் இல்ல. ஆம் விதி வேண்டுமது என் சொல்லின் மானிடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே. இப்ப மானுடராக இருக்கிறவர்களுக்குத்தான் உபதேசம், மற்ற உயிரினத்துக்கு உபதேசம் அவசியம் இல்லை. ஆக மானிடராக ஒரு விதி பெற்று இருக்கின்ற அருமையை உணர்ந்தவர்களே கேளுங்கள். இவ்வளவு அருமையோடு இந்த மானுட பிறவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இது அவ்வளவு எளிது அல்ல. எவ்வளவோ காலத்துக்கு அப்புறம் தான் மானுட பிறவி கிடைக்குது. அப்படி கிடைத்த அந்த மானுட பிறவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த விதியையே நீங்க நாடினீர்களானால் நல்ல அறம் செய்யுங்கள். அறம் செய்தால் நீங்கள் மீண்டும் மானிடராக வந்து பிறக்கலாம். இதுதான் அந்த இடத்துல கருத்து. மீண்டும் மானிடராம் விதி நாடின் அறம் செய்வின். இந்நிலத்திலே மானிடராக வேண்டும் ஆனால் அறம் செய்யணும். அந்நிலத்திற்கு போக வேண்டும்னு நினைச்சா புனிதனை போச்சு. இல்ல நான் திருப்பி இந்த பூமியில வந்து பிறக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு இல்ல, மானுடராக வந்து பிறக்கணுங்கிறது எண்ணமெல்லாம் இல்ல, அந்த விதியை நான் நாடல, இந்த மானுடராக வந்து பிறக்கின்ற தன்மையை நான் நாடவில்லை. நான் முக்தி அந்நிலம்ங்கிறது முக்தி நிலம், அந்த எம்பெருமானுடைய நிலத்தை அல்லவா நான் அங்கே போக வேண்டும்ங்கிற அந்த கருத்தை அல்லவா நாடி இருக்கிறேன் என்றால், அவ்வாறு நீங்க அதை நாடி இருக்கிறீர்கள் என்றால் புண்ணியத்தை செய்யுங்கள், புனிதனை போற்றுங்கள், புனிதனை போற்றும் சிவ புண்ணியத்தை செய்யுங்கள்.
ஆக ஆம் இது வேண்டுமது என் சொல்லின் ஆகும் விதி, மானுடர் ஆகும் விதி வேண்டினால் அதற்கு என் சொல்ல வேண்டும், என்ன சொல்லணும்னா இதுதான் என்று சொன்னதும் யாருக்கு? இந்த மானுடராக இருக்கின்ற அருமையை பெற்றவர்க்கே, மானுடராம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே. மத்தவங்க கிட்ட போய் ஏதாவது சொல்ல முடியுமா? சொன்னாதான் பயனுண்டா? மானுடராக இருப்பவர்களுக்குத்தான் இந்த உபதேசம். மானுடர் ஆகும் விதி பெற்ற அருமை வல்ல அருமையை உணர்ந்து கொண்டவர்களே மீண்டும் மானுடராக வந்து பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நல்ல அறம் செய்யுங்கள். இல்லை, இந்த நிலம் வேண்டாம், எனக்கு அந்த நிலம் வேண்டும், மானுட பிறவி எல்லாம் எனக்கு வேண்டாம், அங்கே சிவத்தோடு இணைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அங்கே போகும் விதி நாடுகிறீர்களா? அதற்கு என்ன வேண்டுவது என் சொல். அதுக்கு வேண்டுவது என்ன என்று சொன்னால் புனிதனை போற்றுவேன், எம்பெருமானை போற்றுவதுதான் அதற்கு ஒரே வழி என்பதாக இந்த பாடல்ல ரொம்ப அழகாக உயிர் உணர்வு அப்படிங்கிறத உயர்ந்து நிற்க வேண்டிய அவசியத்தை சொல்ற. மனித பிறவியில தான் உயிர் உணர்வுக்கு இடமே. அந்த பிறவியை பெற்றால் மட்டும் காணாது, கிடைத்த அந்த பிறவியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உயிர் உணர்வு மேம்படுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இந்த பாடல்ல அடுத்த பாடல். திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. வணக்கம். பாடல் எண் 195. அவ்வியம் பேசி அரங்கட நில்லன் மீன், செவ்வியனாகி பிறர் பொருள் வவ்வன் மீன், செவ்வியனாகி சிறந்துண்ணும் போதொரு தவ்விக் கொடுமின் தலைப்பட்ட போதே. ஒளிப்புரை. வாய்ப்பு நேரும் பொழுது அது கிடைத்து விட்டதென்று புறம் கூறி பாவத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். தீக்குணம் உடையவராய் பிறர் பொருளை கல்லாதீர்கள். கற்பண்பு உடையவராய் உயர்ந்து உண்ணும் போது சிறிதாயிரம் பிறருக்கு கொடுத்து உண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். ரொம்ப சிறப்பு, நல்லா இருந்துச்சு. அவ்வியம் பேசி அறம் கெட நெல்லன் மின். இந்த அவ்வியம் அப்படிங்கிறது புறம்பூர்தல். ஒருத்தரை பத்தி ஏதாவது சொல்லணும்னா நேராவே சொல்லிடும். அவங்க இருக்கிறப்ப அவங்க கிட்டயே சொல்லணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் கிட்ட போய் சொல்றதுங்கிறது புறங்கூறுதல். இவ்வாறு அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன் மின். அது அறச்செயல் ஆகாது. அதற்கு பாவம், அந்த பாவத்திற்கு தண்டனையும் உண்டு புறம் கூறுவதற்கு. அதனால புறம் கூறுவது அப்படிங்கிறத ஒரு நாளும் மேற்கொள்ள கூடாது. இத அழகா சொல்றாரு. அவ்வியம் பேசி அறங்கெட நெல்லன்மின். அவ்வாறு அறம் கெடும்படியாக நிற்காதீர்கள். வெவ்வியனாகி பிறர் பொருள் வவ்வன்மின். வெவ்வியன் அப்படின்னு சொன்னா அப்படி வெவ்வுதல் அப்படிங்கிறது கவருதல். மற்றவர்களுடைய பொருளை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தல் அது வெவ்வுதல். கவர்தல், அதுக்கப்புறம் அத பொருளாகவே எடுத்துக் கொள்ளுதல். இவ்வெவ்வியனாகிய பிறர் பொருள் வெவ்வன் மின். அவ்வாறு வெவ்வன் மின், வெவ்வன் வவ்வன் எல்லாம் ஒண்ணுதான். மற்றவர் பொருள் மீது ஆசைப்பட்டு அதனை பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். செவ்வியனாகி சிறந்து உண்ணும் போது இந்த ரெண்டு குணமும் இல்லாமல் எதை செய்தாலும் அதற்கப்புறம் அது சிறப்பானதாக செவ்வியதாக இருக்குங்கிறது திருமூலர். இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்க செவ்வியனாக இருப்பீர்களானால், அவ்வாறு இருக்கின்ற போது சிறந்து உங்களுக்கு வாய்ப்பு அமைந்து சாப்பிடுகின்ற நிலையும் வருகிற போது அதனை மத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து, கொஞ்சமாவது கொடுத்து, ஒரு சிறிது அது கொடுத்து நீங்கள் உண்ணுகின்ற நிலையில் அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை, பெரிய நிலை. இந்த ரெண்டு குணமும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுத்தும் நீங்கள் வாழ்வீர்களானால் உங்களை மிகச் சிறப்பான நிலையிலே அது கொண்டு போய்விடும்
உங்களுடைய உணர்வு மேம்படும், அந்த உயிர் உணர்வானது நிலைத்த தன்மையை பெறும் என்பதை இந்த பாடல்ல நமக்கு சொல்லி, அந்த உயிர் நிலையாததுதான் என்றாலும் அது நிலை பெறுவதற்கு உரிய ஒரு நெறியை நமக்கு இதுல காட்டுகின்றார். அது அவ்வியம் பேசக்கூடாது, வெவ்வியனாக எண்ணம் கூட வரக்கூடாது. இது ரெண்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்தால் மிக சிறப்பான நிலையை அடையலாம். ஒரு தகுதியாவது கொடுக்கணும், ஒரு தகுதியே கொடுமை அப்படிங்கிற தலைப்பட்ட போதே உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது மானுட பிறவினால. மற்ற பிறவியில தானம் எல்லாம் பண்ண முடியுமா? அவ்வாறு செவ்வியாதாக இருக்க முடியுமா? சிறந்து உண்ணுதல் அப்படிங்கறதெல்லாம் வருமா? பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்ல. இங்கதான் அது தலைப்படுகின்றது. அதத்தான் இந்த இடத்துல சொல்லி, தலைப்பட்ட போதே ஒரு தகுதி கொடுமின் செவ்வியனாய் சிறந்து உண்ணுங்கள் என்று இந்த பாடல்ல காட்டுகின்றார் திருமூலர். ஆக இந்த 10 பாடல்களிலும் உயிரினுடைய உணர்வு அப்படிங்கிறத இங்க அதுவும் ஒரே மாதிரியா இருக்காது. அந்த உணர்வானது மேம்படணும், உணர்வு கீழ்பற்றக்கூடாது, அந்த மேம்பட்டு அடுத்தடுத்த உள்ள நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு தன்மையோடு இந்த பாடலை நமக்கு அமைத்து காட்டி, இந்த 10 பாடல்களிலும் உயிரினுடைய உணர்வானது மேம்படுவதற்குரிய எண்ணத்தையும் உபாயத்தை நெறியையும் காட்டியிருக்கிறார். முதல்ல அந்த எண்ணத்தை ஊட்டுறார், அதுக்கப்புறம் அதுக்குரிய நெறியையும் காட்டியிருக்கிறார். அடுத்த பாடலுக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. 9 கொல்லாமை. பாடல் எண் 196. பற்றாய நற்குரு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடும் உச்சியே. பொழிப்புரை. மெய்வுணர்வு நிலை பெறுதற்கு துணையாய குரு வழிபாட்டிற்கும் பல மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை முதலியவை இன்றியமையாதவனையே. ஆயினும் சிறப்புடைய மாலை பிற உயிர்களை கொல்லாமைகள் பலவும் இயைந்த பண்பே. இன்னும் சிறப்புடைய அசையா விளக்கு ஒருதலைப்பட்ட மனமும் லிங்க இதயமும் பொருத்தி நிற்கும் பீராகிய ஒளியின் முனையுமாம். திருச்சிற்றம்பலம். சந்தோஷம். சிவபூஜை, அந்த சிவபூஜைக்கும் சரி குரு பூஜைக்கும் சரி பூ அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. அதனால்தான் அதுக்கு பூஜை அப்படின்னு பேரு இல்லையா? பூசை அப்படிங்கிறது பூவோடு நாம் செய்கின்ற வழிபாடு. பன்மலர் கொண்டு பூசித்தல். பற்றாய நற்குரு பூசைக்கும் பன்மலர். ஆனா இப்படி பல மலர்கள் கொண்டு பூசை செய்கின்ற அந்த தன்மையை விட சிறப்பானது ஒளிமயமான சிறப்பு மலர்களாக இருக்கின்ற குணங்கள், அந்த எண் குணங்கள். இந்த எண் குணங்களே எண் மலர்கள். இந்த எண் மலர்களை இட்டு வழிபடுதல் அப்படிங்கிறதுதான் இந்த 8 குணங்களையும் பின்பற்றுதல். அந்த 8 குணங்களை இங்க ஒன் மலர், ஒளி பொருந்திய சிறப்பான மலர் என்று திருமூலர் காட்டுறார். அப்ப அந்த ஒளி பொருந்திய மலர்ல முதலாவதாக என்ன வைக்கிறார்னா இந்த கொல்லாமை. கொல்லாமைங்கிறது ஒரு 8 மலர்கள்ல ஒரு மலர். இறைவனுக்கு பூசிக்கின்ற 8 மலர்களிலே ஒன்று. ஆக புறத்தே நாம் சேகரிக்கின்ற மலர்கள், அதனை கொண்டு வழிபடுதல் அப்படிங்கிறது சிறப்பு தான். அதை காட்டிலும் சிறப்பு இந்த 8 குணங்களையும் கொண்டு, இந்த 8 குணங்களையும் 8 மலர்களாக நாம் எம்பெருமானுக்கு சாத்துதல். அதை தான் இந்த அடுக்களை கொல்லாமை அப்படிங்கிற ஒரு மலரை, ஒளி பொருந்திய மலரை இங்கே காட்டுகின்றார். நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவிஸ் அமர்ந்த இடம் உச்சியே என்று இவ்வளவு சிறப்பான குணங்களை கொண்டிருத்தலும்
ஒருமித்த மனத்தோடு இருத்தல், அதான் சித்தமது ஒன்றி அப்படிங்கிற மாதிரி. அதுதான் என்னன்னா தீபம், எம்பெருமானுக்கு ஏற்றுகின்ற சிறப்பான தீபம். நடுக்கமில்லாத, அசையாத, நல்ல அழகான நற்றார் நடுக்கற்ற தீபம். அது சித்தமும் உற்றாரும் ஆவியமர்ந்து இடமுற்றியே என்ற வகையில அதை இருதயத்திலே அதனை ஒருமித்த கருத்தோடு மனம் ஒன்றி நின்று அங்கே ஒளியை ஏற்றுகின்ற போது அந்த ஒளிக்குள் ஒளியாக எம்பெருமான் விளங்கி நிற்பான் அப்படிங்கிறத இந்த பாடலின் வழி நமக்கு சொல்றார். ஆக அந்த 8 குணங்கள் தான் நமக்கு 8 மலர்களாக எம்பெருமானுக்கு நாம் பூசிக்கின்ற மலர்களாக கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சொல்றார். அந்த 8 மலர்கள் என்னென்ன? 1 கொல்லாமை, அடுத்தது ஐம்புல அடக்கம், அடுத்து பொறுமை, அப்புறம் மற்றவர்களிடத்து இரக்கத்தோடு இருத்தல், எல்லாவற்றையும் அறிந்து இருத்தல், உண்மையாக இருத்தல், தவம் செய்தல், அன்பு காட்டுதல். இதுதான் அந்த 8 மலர்கள். அந்த 8 மலர் ஒளி பொருந்தி அந்த 8 மலர்களை நாம் வைத்து வழிபட்டால் அதுவே சிறப்பு. அப்படி இருக்கிற போது அங்க உள்ளே ஏற்றப்படுகின்ற தீபமானது ரொம்ப அருமையாக அங்கே இங்கே அசையாம நடுக்கற்ற தீபம். அது அந்த சித்தத்திலே அமைய அதற்குள் அமர்ந்து அதன் உச்சியிலே அங்கே விளங்கி நிற்கின்ற எம்பெருமான். அந்த சுடரிலே விளங்கி நிற்பது யாருன்னா அவரே எம்பெருமான் என்று இந்த பாடலின் வழி கொல்லாமையை சிறப்பையும் அது 8 குணங்களிலே ஒன்றாக இருப்பதையும் அந்த 8 குணங்களை மலராக வைத்து பூசிக்கின்றவர்களுடைய இன்றியமையாமையையும் அதுல இந்த கொல்லாமைங்கிறது முதன்மையாக அமைந்திருப்பது என்பதையும் சொல்லி இந்த கொல்லாமை அதிகாரத்துல இந்த பாடலின் வழி திருமூலர் இதெல்லாம் உணர்த்துகின்றார். அடுத்து 2வது பாட்டு பார்க்கலாம். யார் வசிக்கிறாங்க? அன்ஷியாமா இருக்காங்கம்மா லைவ்ல. அன்ஷியாமா, அன்ஷியாமா சரி அடிக்கிற வாசிக்கிறோம். கேட்டுட்டே இருந்தாங்க, ஒரு 3-4 தடவை போன் போட்டு பேசினாங்க. இப்ப கூட பேசினாங்க. இருக்காங்க, லைன்ல தான் இருக்காங்களா? இருக்காங்கம்மா, மீனாட்சின்ற நம்பர்ல இருக்காங்கம்மா. அன்ஷியாமா ஆரம்பிக்கும் போது கூட உங்ககிட்ட கேட்டாங்கல்ல? கேட்டாங்க, 2 தடவை போன் போட்டாங்க. காலையில இருந்து பேசினாங்க. வந்துட்டாங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம். வழி பேற்றால் கட்டி செல்லிடு நின்று திவாய் நரகிடை நிறுத்துவர் தாமே. அம்மா தெளிவுரை வெளிப்பட்டு மைக்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்கம்மா. அப்படி அம்மா மைக்க ஆஃப் ஆயிருக்குமா? புளிப்புரையாக கொடுக்கல, அப்படித்தானே? ஆமாம்மா, ஒரு வெளிப்படைன்னு போட்டாங்க. சரி. இப்போ ஒரு வேடர்கள் அல்லது அதை சார்ந்தவர்கள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட என்ன மாதிரி வார்த்தைகள் எப்போதும் புழக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா கொல்லு குத்து அப்படிங்கறதுதான். வேற வார்த்தைகள் அவங்களுக்கு அதிகமா வராது. கொல்லிடு குத்து என்று கூறிய மாக்களை ஆக அந்த கொல்லுதல் குத்துதல் அப்படிங்கிறது அந்த கொல்லாமை அப்படிங்கிற விரதம் இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் வராது. அந்த கொல்லாமையை நினைக்காதவர்கள் தான் இந்த வார்த்தையை எப்ப பார்த்தாலும் சொல்லுவார்கள் என்ற வகையிலே வைத்து காட்டியிருக்கிறார். அப்ப கொல்லாமை எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத இங்க சொல்றார். இந்த கொல்லு குத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்கள நல்ல வல்லடிக்காரர் நல்ல வலிமையான கயித்துல கட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க என்பதாக வைத்து சொல்றார்.
ஆக ஒரு உயிரை மற்றொரு அணு அப்படிங்கிறார் இல்லையா, அந்த அணுக்களை மற்றொரு அணுக்களை கொல்லுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரும் பாவத்துக்குரியது. அந்த பாவத்துக்கு அந்த யமதூதர், வல்லடிக்காரர்னா யமதூதர்கள், அந்த வல்லடிக்காரர் வந்து வலிமையான கைட்டால கட்டி இழுத்துட்டு போயிருவாங்களாம். போன்னு சொல்லி விரட்டி விரட்டி கூட்டிட்டு போவாங்களாம். நகரம்னா கூட அங்க போய் யமன் முன்னாடி நிறுத்தி நில்லு அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு அவனுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கின்ற வகையில யமன் சொன்ன வகையிலே தீ வாயிடை நிறுத்துதல், நில் அப்படின்னு சொல்லுது. இங்க தீ எரியிற இடத்துல அங்க போய் நில்லு என்பதாக சொல்லுதல். அவ்வாறு நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. இப்படி அவங்க நரகத்துல கொண்டு போய் நிறுத்துவார்கள். யார் ஒருவர் கொல்லுதலை செய்தார்களோ, கொல்லாமை என்னும் விரதத்தை கடைபிடிக்காதவர்களோ அவர்களை யமதூதர்கள் வந்து கயிற்றுனால கட்டி எடுத்துட்டு போன மட்டும் இல்ல, அங்க நரகத்திலே நிற்க வைப்பர். தீவாயிடை நிற்க வைப்பர், நரகிடை நிறுத்துவர். அங்க நில்லு என்று சொல்லி அவர்களை அந்த தண்டனையிலிருந்து விடுபட முடியாத வண்ணம் செய்வர். இதுதான் கொல்லுதலுக்கு உரிய தண்டனை என்று ஒரே ஒரு பாடல் தான். அந்த ஒரு பாடல்லையே நமக்கு ரெண்டு பாடல்ல கொல்லாமை அவசியத்தை சொல்லிட்டார். ஆக இனிமே ஒரு உயிரை கொல்லுதல் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படிங்கிறத இங்க உணர்த்துகின்றார். அடுத்த பாடலுக்கு போலாமா? அனுஷியமா சரி, அடியன் மாஸ்டர். சரி பாவா, உங்களுக்கு போன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். பேசும்போதே விட்டு விட்டுதான் கேட்டுச்சு. 10 புலால் மறுத்தல் 198வது திருமந்திரம். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமந்தன் தூதுவர் செல்லாக பற்றி அத்தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே. இத்தெளிவுரை இதன் பொருள் வெளிப்படை. நமக்கு தெரியுது, இப்படிப்படையாவே இது பாக்குறப்ப படிக்கிறப்பயே தெரியுது இல்லையா? கொல்லா புலாலை நுகரும். இப்ப கொல்லாமைய சொல்லுகிற போதே அதனோடு இணைத்து நமக்கு புலால் உண்ணுதலும் வந்துரும் இல்லையா? புலால் உண்ணாமை அப்படிங்கறதும் புலால் மறுத்தல் அது சேர்ந்து வந்துரும். இப்ப யாரும் ஒரு உயிரை போய் கொல்ல மாட்டாங்க. எதுக்காக கொல்லுவாங்க? அது விக்கிறதுக்காக தான் கொல்லுவாங்க. அப்ப விலை பொருட்டால் அங்க செய்வார்கள். வாங்குறவங்க இல்ல அப்படின்னு சொன்னா யார் அதை பண்ண போறாங்க? இப்ப வாங்குறவங்க இல்லைன்னா அது மெனக்கிட்டு போய் உட்காந்து கொண்டு ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்களா? இல்ல, வாங்குறவங்க இருக்கிறதுனாலதான் அந்த கொல்லுதல் அப்படிங்கறது நடக்குது. அப்ப புலால் மறுத்துட்டா கொல்லாமையும் தன்னால வந்துரும் என்பதை இங்க உணர்த்துகின்றார். தன் முன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கன ஆளுமை அருள். நம்மளோட உடம்ப வளர்த்துக்கணுங்கிறதுக்காக இன்னொரு உடம்ப அங்க அழிக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து அங்க அருள் கிடைக்கும்? அருள் பெறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு? நம்மளோட உடம்ப பெருக்கிக்கிறதுக்கு தான் நினைக்கிறாங்களே ஒழிய உயிர் பக்குவமாகறதுக்கு அவங்க எதையுமே நினைக்கவே இல்லையே. அவர்களுக்கு மேலும் மேலும் அது தண்டனையை தான் தரும். ஆக அப்படி என்ன தண்டனை அதையும் சொல்லிட்டார். புலால் யாரெல்லாம் புலால் சாப்பிடுகிறார்கள் அவங்கள புலையர் அப்படிங்கிறார். புலால் உண்ணுபவர் புலையர். புலையரை எல்லோரும் காண எமன் தூதுவர். மற்றவங்களெல்லாம் மெதுவா அப்படியே யாருக்கு தெரியாம கூட்டிட்டு போவானோ என்னமோ தெரியல. இந்த புலால் உண்ணவர்களை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி குடிச்சு எடுத்துட்டு போவானா. எல்லாரும் காண எவன் தன் தூதுவர் செல்லாக பற்றி அத்தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே, அதையும் சொல்ற. ஆக இந்த அது அதாவது தீல வந்து தீ கொண்டு போட்டாச்சுன்னா
அப்படியே அந்த தீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளோத்தையும் அப்படியே ஒண்ணும் இல்லாம சாம்பலாக்கிடும் இல்லையா? அத எப்படி கரையா அரிச்சு 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 ஒண்ணும் இல்லாம ஆக்குதோ அது போல இந்த தீ மெதுவாதான் அது அங்க எல்லாத்தையும் பசுபமாக்குது. உடனே படார்னு தூக்கி போடல, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீ வாயில இருந்து அந்த தண்டனையை அனுபவிக்கும்படியாக செய்கின்றான் அந்த யமன். ஆக யமன் தன் தூதுவர் செல்லாக பற்றிய அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அரிக்கிற மாதிரி அந்த தீ வாயிலே கொண்டு போய் போடுகிறார்கள் நரகத்தை. அது மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரு. அப்ப அந்த நரகத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு திரும்பி வர முடியாத மாதிரி, ஏன்னா இல்லாட்டி அங்க முடியாது, இருக்க முடியாது, சூடு தாங்காது, ஓடி வந்துருவாங்களே, ஓடி வர முடியாத மாதிரி அடைத்து வைத்து அவர் மல்லாக்க தள்ளி அவர்களுக்கு அந்த தண்டனையை தருவர் என்பதை சொல்லி புலாலை அவ்வளவு மறுக்கிறது ரொம்ப அவசியம்ங்கிறதையும் சொல்றாரு. எவ்வளவு கொல்லாமை அப்படிங்கறது அவசியமோ அந்த அளவுக்கு புலால் மறுத்தலும் அவசியம் அப்படிங்கறத இந்த பாடல் வழி சொல்லிட்டார். அடுத்த பாடலுக்கு போலாம். திருச்சிற்றம்பலமா? திருச்சிற்றம்பலம். இரண்மனை நயவாமை பாடல்ல 199. ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாலை காமுடும் காளையர் காய்ச்ச பலாவின் களியுண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறே. புலிப்புரை. அறம் முதலிய நான்கிற்கும் உறுதுணையாய் அமைந்த மனைவி தன் இல்லத்தில் இருக்க அவளை விடுத்து பிறன் தனது இல்லத்தில் வைத்து பாதுகாக்கின்ற மனைவியை கூடுதற்கு விரும்புகின்ற எருது போலும் மாந்திரது தன்மை தனது தோட்டத்தில் காய்த்து கனிந்துள்ள பலாப்பழத்தை உண்ண விரும்பாமல் அயலான் குளக்கடையில் உள்ள ஈச்சம்பழத்தை உண்பதற்கு களவினை மேற்கொண்டு துன்புறும் தன்மை போல்வதாம். ஆத்த என்ன ஒரு அழகான வார்த்தை கொடுக்குறான். ஆத்த மனையாள், பார்க்கப்பட்ட, அதாவது ஒருத்த அறம் செய்யணும் அப்படின்னு சொன்னா மனைவியோடு இருந்து செய்தால்தான் அது முழு பலன், இல்லாட்டி பலன் இல்லை, அந்த பலன் குறைவுதான். இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அறம் செய்வதிலும் எப்படி அறம் செய்யணும் அப்படிங்கறதும் நல்ல விதிமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த இது பார்க்கிற போது ஒருத்தன் மனைவியோடு இருந்து செய்வது அப்படிங்கறதுதான். மனைவி இல்லாமல் செய்தானால் அது அவனுக்கு சிறப்பு ஆகாது, அது அவனுக்கு முழு பயனையும் தராது. இது சொல்லப்பட்டு இருக்கின்ற ஒன்று. ஆக அதையே அறமுதலான நான்கிற்கும் உறுதுணையாக இருப்பது மனைவி இல்லையா? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4க்கும் உறுதுணையாக இருப்பவள் மனைவி. அவள் இல்லத்துல இருக்க பிறர் தம்முடைய மனைவியை அவ்வளவு பாதுகாத்து வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி பாதுகாத்து வச்சிருக்கிற மற்றவங்களுடைய மனைவியை விரும்பி நிற்கின்ற ஒருவன் அப்படின்னு சொன்னா அவனோட எவ்வளவு கீழ்த்தனமானது அவனோடது அப்படிங்கிறத சொல்ற. அந்த தன்னோட தோட்டத்துல காய்ச்சி கனிஞ்சு இருக்கிற ஒரு நல்ல பலாப்பழம் அத சாப்பிடாம இன்னொருத்தவங்க தோட்டத்துல அவ்வளவு சிறப்பு இல்லாத முள்ளெல்லாம் வேற இருக்கும், அந்த முள்ளோடு கூடியதாக இருக்கிற அந்த ஈச்சம்பழத்தை போய் சாப்பிடுவதற்கு போய் விரும்புகிறானே, இது அவனுக்கு துன்பத்தையே கொண்டு வந்து தரும். தான் வீட்டுல இருக்கிற பலாப்பழத்தை விட்டுட்டு இன்னொருத்த வீட்டுல இருக்கிற ஈச்சம்பழம் ஒண்ணு இன்னொருத்த வீட்டுல போய் அதை எடுத்தா அவனுக்கு அவனை பார்த்தாங்கன்னா அவனுக்கு தண்டனை தான். அது மட்டும் இல்லாம அந்த ஈச்சம்பழத்துல செடியிலேயே முள்ளு இருக்கும், அதுவே தண்டனை கொடுக்கும். அவ்வளவுக்கும் மேல அந்த ஈச்சம்பழத்தினுடைய சுவை அப்படிங்கிறதும் இந்த பலாப்பழத்தினுடைய சுவையை போன்று சிறப்பானதாகவும் இருக்காது. இதனால பெரும் துன்பம் தானே நிற்கும் என்பதை இந்த இடத்துல ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறே என்று இந்த பாடல் வழி நமக்கு காட்டுகின்றார். ஆக பிறர் மனை நயவாமை அப்படிங்கறத அழகாக சொல்ற. அது நம்ம ராவணன் சீதை இந்த கருத்தைய அப்படியே வைத்து சொன்னது போலதான்.
அங்க இதுல நமக்கு ஒரு கருத்து என்னது அப்படின்னா, அறம் முதலான 4க்கும் உற்ற துணையாக இருப்பது மனைவி அப்படிங்கறதையும் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான். அடுத்த பாடலுக்கு போலாமா? திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை அறுத்தமென்றெண்ணி அறையில் புதைத்து பொருத்தமில்லாத புலிமாங்கொம்பேறி கருத்தறியாதவர் காலற்றவாறே. ஒளிப்புரை. தமக்கு உறுதியை அறியாதவர் ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே பெருங்காத்த மனையாளை காமுறுதல் காய்ச்ச பலாவின் களியுண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்திற்கு இடருற்றவாறன்றியும் தாம் செழிப்புற பேணி வளர்த்த தேமா மரத்தில் பழுத்த பழத்தை குறையுடையதென்று வீட்டில் புதைத்துவிட்டு அயலான் வளர்த்த புளிமாமரத்தின் நுனிக்கிளையில் ஏறி கீழே விழுந்து கால் ஒடிந்ததையும் ஒக்கும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேமாங்கனி, நல்ல தேமா அப்படின்னு வர்றதே நல்ல சுவையுடைய இனிப்புடைய கனி அப்படிங்கறதுதான் அங்க பொருள். தேமாங்கனி அத அறுத்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து. இந்த அறுத்தம் அப்படிங்கிறதுக்கு 2 பொருள். ஒண்ணு என்னது அப்படின்னு சொன்னா, அதே குறையுடையது அப்படிங்கிற ஒரு பொருளோடு எண்ணத்தோடு அத அங்கேயே போட்டு வச்சுட்டு அப்படிங்கிற ஒரு கருத்தாக இங்கே காட்டி இருக்கிறாங்க. இன்னொரு அறுத்தம் அப்படிங்கறதனுடைய பொருள் என்னதுன்னா, அறுத்தம்னா பொருள்னு அர்த்தம். நல்ல சிறப்பான பொருள்னு அர்த்தம். இப்ப நம்ம திருநீற்று பதியத்துல அறுத்தம், அதாவது நீர். அந்த அறுத்தம்னா பொருள், நமக்கு சிறப்பான பொருள், சிறந்த பொருள் எதுனா திருநீரு அப்படிங்கறத அந்த சொல்றாரு. அப்படி அந்த சிறந்த பொருள், இது நல்ல சிறந்த பொருள் தான். அந்த சிறந்த பொருளை பத்திரமா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இங்க காட்டி இருக்கிறார். இன்னொன்னு அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, இன்னொரு பொருள் என்னது அப்படின்னு சொன்னா, பாதி. அர்த்தம் அப்படிங்கிறது பாதி. அர்த்தநாரீஸ்வரர் ஒரு பகுதி. அப்ப அந்த அர்த்தம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய ஒரு பாதி தானே எங்க போகிற போது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருத்தல். அர்த்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து என்று அந்த கருத்தை அவங்க சொன்னாங்க. பொருத்தம் இல்லாத புலிமாங்கொம்பு ஏறி, தனக்குன்னு இல்ல, உள்ளதே இல்லை, அதை பெறுவதனால் அதை எடுப்பதனால் எந்த ஒரு சிறப்பும் இல்லை. அது இன்னொரு இடத்துல வேற இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக சிறப்பு ரொம்ப சிரமம் வேறப்பட்டு அதை எடுக்க உச்சி வரைக்கும் போக வேண்டி இருந்து ஏறி கீழே விழுந்து கால் உடைஞ்சு போனதுதான் மிச்சம். அது இவ்வாறு இதனால் எந்த பயனும் இல்லை, நமக்கு துன்பம் தான் மிதம் என்ற கருத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்களே. கருத்தை அறியாதவர் காலற்றவரே. சிறப்பை அறியாமல் சிறப்பின்மையை விரும்புகின்றவர்கள். அதனால் பெறக்கூடிய பயன் என்னதுன்னா துன்பம் ஒன்றே என்பதை இந்த பாடல் வழி நமக்கு உணர்த்தி விட்டார். அடுத்த பாடல் சொல்லமா சொல்ல போறீங்களா? 201 போட்டு விட்டுருக்கீங்க. யார் சொல்ற? அவங்களே வாசிக்க சொல்லுவாங்க. பொருள் கொண்ட கண்டனும் போதத்தையாலும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயலுருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றுகின்றாரே. ஒளிப்புரை. செல்வ செறிக்கல் ஆளும் கீழ்மகனும் அறிவை மறைக்கின்ற அறியாமையாகிய இருளில் உள்ளறிவாகிய மின்னல் ஒளியை பெற்று நிற்பவரும் ஒழுக்கம் இல்லாத பெண்டிரது மயக்கத்தில் வீழதல்லது. அம்மயக்கத்தை உடைய மனத்தை தேற்றி நன்னெறிப்படுத்த மாட்டுவாரல்லர். திருச்சிற்றம்பலம். அத பொருள் கொண்ட கண்டன் அப்படிங்கிறது வந்து இப்ப நிறைய பொருள் வைத்துக் கொண்டு செல்வ செருக்குல இருக்கின்றவர்கள் செய்கின்ற இந்த கீழ்மையான செயல் தான் இது. அதே போல போதத்தை ஆளும் இருள் கணம். நல்லா படிச்சா இருப்பான்,
நல்ல படிப்பு அப்படிங்கிற வகையில அது ஒரு அறியாமைக்குள்ள போய் விழுந்ததுதான். அதாவது மின்னலின் மொழியை இதுதான் சிறப்பான ஒளின்னு நினைச்சுக்கிட்டு போய் அந்த மின்னல் ஒளியில எதையாவது பண்ண முடியுமா? ஆனா மின்னல் ஒளியையே தன்னுடைய தன் அறிவு அதையே அறிவுன்னு நினைச்சிட்டு இந்த அறியாமையில மின்னல் ஒளி மின்னல் போனவொடனே இன்னும் இருட்டா இருக்கும். அந்த இருள் கொண்ட மின் ஒளினே சொல்றாரு. போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்று வரும். அவ பொருள் கொண்டாலும் சரி, இந்த அறிவு அப்படின்னு நினைத்து கொண்டு தாம் ரொம்ப படிச்ச மேத அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கின்றவர்களும் சரி, மருள் கொண்டு நிற்கின்றவர்களே, அது ஏதோ ஒரு மயக்கத்துல இருக்கிறவங்க தான் அவங்க. செல்வ மயக்கம் அல்லது அறிவு மயக்கம். இந்த மயக்கத்தினால் மாதரிடத்தை மயிலுற்று இருப்பார்கள். அப்ப இந்த செல்வத்தினாலோ இந்த தாம் பெற்ற அறிவினாலோ இந்த மயக்கத்தை மாற்றிக்கொள்ள வல்லவர்களா அப்படின்னா இல்லை. அந்த மருள் கொண்ட சிந்தையை மாற்ற இல்லாரே, அவங்க மாத்திக்க முடியலையே. மனத்தை திருப்பி ஐயோ இதெல்லாம் தவறு, இது சரி கிடையாது, நமக்கு செல்வ செருக்கினால் வருவது, முதல்ல செருக்குங்கிறதே தெரியாதே, அந்த செருக்கையும் விட வேண்டும். நல்ல ஒரு அறிவையும் அறிவு செருக்கு இருக்கக்கூடாது, பணச்செருக்கும் இருக்கக்கூடாது, அறிவு செருக்கும் இருக்கக்கூடாது என்ற வகையிலே நிற்பவர்களே தம்முடைய மனத்தை மாற்றி சிந்தையை அந்த இழிவுடைய பாதர்கள் இருந்தாலும் அதிலிருந்து தம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பர். ஆனா இவ்வாறு இந்த செருக்கிலே இருப்பவர்களுக்கு அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவதும் தெரியாது, அதை மாற்றிக்கொள்கின்ற சிந்தையை மாற்றிக்கொள்கின்ற தன்மையும் தெரியாது என்பதை இந்த பாடல் வழி நமக்கு சொல்றோம். ஆக மருள் கொண்ட சிந்தையை மாற்ற இல்லாதவர்கள் செருக்குடையவர்களே என்பதுதான் இங்க சொல்லப்பட்ட கருத்து. ஆக இது அளவுல நம்ம 11 தலைப்பு இல்லையா, பிறன்மனை நயவாமை அப்படிங்கிறது வரைக்குமாக திருமூலர் நமக்கு காட்டியிருக்கிற பாடல்களை சிந்தித்திருக்கிறோம். அடுத்தது மகளிர் இழிவு, இந்த மாதிரிலாம் இருக்கு. திருமூலரினுடைய காலத்திலே இந்த அளவிற்கு மகளிர் அப்படிங்கிற மகளிரை இவ்வளவு குறைச்சலாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எந்த காலத்துக்கும் பொருந்துவதுதான். இழிந்த தன்மை அப்படிங்கிறது எல்லா பக்கமும் உண்டுதான். இது இந்த சிறப்பின்மை மகளிரிடத்து இருக்குமானால் அது சமுதாயத்திற்கு பெரும் கேடாக விளையும் என்பதனால் அந்த மகளிரினுடைய இழிவினை பெரிய அளவிலே நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதனை இப்ப அடுத்து வருகின்ற நாட்கள்ல நம்ம சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். அம்மா ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்கம்மா. அதாவது புலால் மறுத்தல்லமா இல்ல 700 பாடல் போட்டு கொலை, களவு, கள், காமம், பொய்ப்புரல், மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தார்க்கு இல்லையாம் இவை ஞானானத்து இருத்தலே, அந்த பாடலையும் இதை சேர்த்திருக்காங்க. நம்ம அதை இதுல சேர்க்கணுமா? வேற எங்கேயும் வேற தலைப்புல வருமா? பின்னாடி வேற தலைப்புல வரும். அது அறம் பற்றிய சொல்றது அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள்லாம் அந்த பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். பாடல் ஆரம்பம் என்ன சொன்னீங்க? கொலையே, களவு, கள், காமம், பொய்கூறல், மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இலையாம் இவை ஞானானந்தத்து இருத்தலே. புலால் மறுத்தல்ல என் புக்ல கூட இருக்குமா அந்த பாட்டு? இல்ல, அடுத்து 207 வருது. அதாவது கொலைக்கு வைத்து அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே அதுல களவு, காமம், பொய்க்கூறல் இந்த மாதிரியான கருத்துக்களும் வருது. அதை மகளிர் இழிவுல வைத்து நமக்கு கட்டி விட்டாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வாரம் அந்த பாடலை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி. கொலைன்னு ஆரம்பிக்கிறதுனால கொலைங்கிற தலைப்பிலேயே போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அங்க சேர்த்திருக்கலாம். நமக்கு இந்த புத்தகத்துல ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக அவர்கள் எதுல சேர்க்கணும்னு பாக்குறப்போ கொலை மட்டும் அதுல சொல்லப்படவில்லை. கொலையே, களவு, காமம், பொய்க்கூறல் இப்படி எல்லாமே இருக்கிறதுனால இது
மகளிர் இழிவுல வைத்து காட்டப்பட்டதாக நமக்கு அமைச்சிருக்காங்க. அதான் நம்ம பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். வேற எதுவும் கேட்கணுமா? என்னோட பேரை கொஞ்சம் ஆட் பண்ணுவீங்களா அந்த குரூப்ல? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா. என் பேர் வெங்கடரத்தினம். வெங்கடரத்தினம், நீங்க உங்களோட நம்பர் அனுப்பிடுறீங்களா? அனுப்புறேன் மேடம். சேட்ல அனுப்பிட்டுமா? இல்ல, நீங்க யாருக்கு அனுப்புவீங்க? யார் நம்பர் உங்ககிட்ட இருக்கு? என்னோட நம்பர் கவிதாங்கிறவங்க கிட்ட இருக்கு. கவிதாங்கிறவங்க கிட்ட இருக்குது. அவங்க இது சேர்க்க முடியும். இப்போ நீங்க எழுதிக்காங்க. பரமேஸ்வரி, நீங்க உங்களோட நம்பர் சொல்லுங்க. சொல்றேம்மா. 9842 இப்ப நம்பர் சொல்லுவாங்க, அத நீங்க இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க மேடம். சொல்றேம்மா. 98421 421 91 91 123 123 9842191123. ஆமாம்மா. நன்றி. உங்க பேர் மேம்? பரமேஸ்வரி. ஓகே, தேங்க்யூ மேம். சரி, நல்லது. ரொம்ப வாழ்த்து சொல்லலாமா? ஆமா ஆமா, சொல்லு. கண்மணிக்கா அவங்க இல்லன்னு நினைக்கிறேம்மா. வரவே இல்லை. அதான் நான் பாத்துட்டே இருந்தேன். நீங்க சொல்லிருக்கேன். அம்மா, அகமலர்கள் சொன்னீங்கல்லம்மா, அந்த கொல்லாமை, இரக்கம், ஐம்பொறி அடக்கம், பொறுமை, தவம், வாய்மை, அன்பு, இன்னொன்னு என்னம்மா 8வது சொன்னது? அறிவு. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வாழ்த்துமா. வாழ்க அந்தனர் வானவராணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சொல்க, பையகமும் துயர் தீர்கவே, வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நன்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடொழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். நன்றிமா. நல்லதுமா, பார்க்கலாம். நன்றிங்கம்மா. நன்றிம்மா. நன்றிங்கம்மா.